எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைப்புல தான் பல காலமா நான் பேசிக்கிட்டு வரேன். ஒருவருக்கு ஒருவர் என்ற ஒரு தலைப்புல ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமா இருப்பது, அதான் நான் பேச வரணும். ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையா இருப்பது, அதையும் நான் பேச வரணும். இப்படி பல காரியங்கள் இருக்குது பைபிள்ல. ஒருவருக்கு ஒருவர் என்ற வார்த்தை பல காரியங்கள் பைபிள்ல இருக்குது. அந்த அடிப்படையில் நான் ஒருவருக்கு ஒருவர் அடிப்படையில் பல காரியங்களை பேசிக்கொண்டே வந்தேன். ஒருவருக்கு ஒரு அடிப்படையில் 1 Corinthians 3ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய மனிதனை பற்றி கொஞ்சம் எடுத்து அதிலிருந்து பேசணும். ஆவிக்குரிய மனிதனை பற்றி, ஆவிக்குரிய மனிதன் என்பவன் யார் என்பதை பேசணும். பரிசுத்தனுடைய வேலை என்ன, அதெல்லாம் ஒரு அங்கங்க சில கோர்வையாக சில காரியங்களை நான் பேசி வந்தேன். அப்ப பரிசுத்த இந்த ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லும் போது முதல் காரியம் சொன்னேன், அவன் தேவ பயம் உள்ளவன் அப்படின்னு பேசினேன். 2வது, இந்த ஆவிக்குரிய மனிதன் ஆராதனையை கனப்படுத்துகிறவன் அப்படின்னு சொன்னேன். 3வது, ஆவிக்குரிய மனிதன் தேவனுடைய காரியங்களில் முதலீடு கொடுப்பவன் அப்படின்னு சொல்லி பேசி வந்தேன். ஒருவருக்கு ஒருவர் என்ற காரியத்திலே நாம் அறிந்து கொள்ளும்போது இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை எடுத்து தொடர்ந்து பேசவிருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 Corinthians 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஒருவருக்கு ஒருவர் ஏக சிந்தை. ஏக சிந்தைனாக்கா ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஒரு சிந்தையாக இருக்க வேண்டும், ஒரு எண்ணம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறோம். உங்களுக்கு 10ஆம் வசனத்தை 1 Corinthians 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகளை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று வாசிக்கிறோம். நமக்கு தெரியும், கொரிந்து சபையை பற்றி நமக்கு தெரியும். கொரிந்து சபைக்குள்ள காணப்பட்ட சில பிரச்சனைகள், சில பிரிவினைகள் எல்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கு உங்க மத்தியிலே ஒரே ஏக சிந்தையும் ஒரு மனதும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய எண்ணங்கள் போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் பேச போறேன். நம்முடைய எண்ணங்கள் போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். எண்ணங்கள் என்பது மிக மிக முக்கியமானது. சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் போல, எண்ணம் போலதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மை, 100% உண்மை. நம்முடைய எண்ணம் போலதான் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்குது. பைபிள்ல எண்ணங்களை பற்றி நிறைய எழுதியிருக்குது, மனதை பற்றி நிறைய எழுதியிருக்குது, சிந்திக்கிற விதங்களை பற்றி நிறைய எழுதியிருக்குது. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு என்ன காணப்படல அப்படின்னாக்கா, கிறிஸ்தவனாக நம்ம சேர்ச்சுக்கு வருகிறோம். சேர்ச்சுக்கு வர நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வேத வாக்கியங்களை நாம் கேட்டு அந்த வேத வாக்கியங்கள் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டு பண்ணுகிறது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த பகுதிகளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிறார் என்ற அடிப்படையில இந்த எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் சீசர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே உடைய ராஜ்யம் வருவதாக. வந்துருச்சா இல்லையா? உடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்னாரு. உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்பட வேண்டும். 2 காரியம். உடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. அப்ப பரலோகத்தில் தேவ சித்தம் எப்படி செயல்படுகிறது, அந்த சித்தத்தை ஆண்டவர் பூமியில கொண்டு வருகிறார். அதே பரலோகத்தில் செயல்படுகிற சித்தம் பூமியிலே காணப்பட வேண்டும். 2 அடிப்படையை கவனிக்க வேண்டும். இப்ப தேவராஜ்யம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? தேவராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. தேவராஜ்யம் நமக்குள்ள ஆளுகை செய்கிறதா? அதான் கேள்விக்குறி. தேவ ராஜ்யம் நமக்குள்ள வந்துருச்சு, ஆனா அந்த தேவ ராஜ்யம் நமக்குள்ளாக ஆளுகை செய்கிறதா? தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக சிந்திக்கிறோமா? தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறோமா?
இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனங்களை படித்து அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள்ளாக ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் எவ்வளவு வேத வசனங்களை அவன் தியானிக்க ஆரம்பிக்கிறானோ, அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறானோ, அவன் சிந்தைக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுவார். சிந்தையின் மாற்றம் ரொம்ப ரொம்ப அவசியமானது என்பதை அறிந்து கொள்கிறோம். ஏன்னா மனிதனுக்கு சிந்தையில தான் பல காரியங்கள் அடங்கி இருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சிந்தைக்குள்ளதான் பல காரியம் இருக்குது. இன்னைக்கு முன்னுரையாக ஒரு 11 காரியங்களை உனக்கு முன்னுக்கு வைத்து நான் பேசவிருக்கிறேன். முன்னுரையாக பிற்பாடு நம்ம வருகிற வாரங்கள்ல சில சத்தியத்துக்குள்ளாக நான் உள்ளே கடந்து போகலாம். சிந்தனை என்பது நான் ஏற்கனவே சில காரியங்களை சொல்லி இருக்கிறேன். மீண்டுமாக உங்களுக்கு சொல்ல எல்லாம் மறந்துருப்பீங்க, எனக்கு தெரியும். சிந்தனை என்பது மகா சக்தி வாய்ந்தது. மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை நல்லா அறிந்து கொண்டவங்களுக்கு தான் இதுல வாழ முடியும். நல்லா புரிந்து கொண்டவங்க தான் இதுல அவங்க வாழ்க்கையில ஜெயம், வாழ்க்கையில வெற்றி, தோல்வி என்பது மனதில் தான் நிர்ணயிக்குது. ஜெயமாக வாழுகிறோமா, தோல்வியாக வாழுகிறோமா? தோல்வியாக வாழ்வதற்கு என்ன காரணம், ஜெயமாக வாழ்வதற்கு என்ன காரணம் என்பதை இந்த மனதில் தான் ரகசியம் இருக்குது. இந்த மனதை ஒரு மனிதன் சரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான், இந்த மனதை ஒரு மனிதன் ஆளுகை செய்ய ஆரம்பித்துட்டான், அவனோட வாழ்க்கை நிச்சயமாக 100% சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்வதற்கு அது பெரிய பெரிய உதவியா இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் கிறிஸ்தவுடைய மனது அலைமோதுகிற மனது. அதான் ஒரு பாட்டு கூட படிச்சு வச்சான், மனம் ஒரு குரங்கு அப்படின்னா. மனம் ஒரு குரங்கு, அது அங்கிட்டும் தாவும் இங்கிட்டும் தாவும், பல விதங்களை தாவி தாவி போகும் மனது. மனது அலமோதுகிற மனது, அலைமோதும் மனது. மனதை குறித்து நான் சொல்லும்போது நிறைய விஷயம் இருக்குது, நிறைய காரியம் இருக்குது. எப்படியெல்லாம் மனது அலமோதுகிறது, ஏன் மனது ஒரு ஸ்டேபிளா இல்லை, ஏன் மனது பலதை யோசிக்கிறது, ஏன் மனது பலதை கண்டதெல்லாம் ஏன் கற்பனை பண்ணுது, ஏன் மனது தான் மனிதனுக்கு வாழ்க்கை, இந்த மனது தான் மனித வாழ்க்கையை நடத்துது. அதனால இந்த மனதை சரியான விதத்துல நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு அடிப்படையா இருப்பதே வேத வசனம் தான். இந்த வசனத்துல ஊறி போனவங்களுக்கு தான் தெரியும் இந்த மனதை பத்தி. இந்த வசனத்தை சரியான விதத்துல தன் வாழ்க்கையில அபியாசப்படுத்தாதவர்களுக்கு இந்த மனதை குறித்து அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, விளங்கிக்க முடியாது. ஒரு பிரச்சனை வந்தாக்கா மனது போராடுகிறது, மனது அலமோதுகிறது. ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை எப்படி எந்த இடத்துல கொண்டு சரிப்படுத்த வேண்டும் என்று ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர் தெரியாவிட்டால் நிச்சயமாக நம்ம தோல்வி அடைவோம். ஆனா அந்த மனதுக்குள்ள இருக்கிற செயல்படுகிற காரியம் இன்னதென்பதை அறிந்து கொண்டீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க வேத வசனத்துக்குள்ள கடந்து வந்துருவீங்க. தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் மனதை சரிப்படுத்த முடியும், வேற எதனால முடியாது. கர்த்தருடைய வார்த்தை கொண்டு மனதை சரியாக வைத்துக் கொள்ள அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருப்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அதனால கிறிஸ்தவர்கள் அவர்கள் எண்ணம் போல வாழ ஆரம்பிக்கிறாங்க. எதை நினைக்கிறாங்களோ அதுதான் வாழ்க்கை நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. நீங்க நினைக்கிறது வாழ்க்கை இல்லை, நீங்க எப்படி நினைக்கிறீங்க, என்னத்தை நினைக்கிறீங்க, அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு வாழ்க்கையாக நமக்கு கொண்டு வரும் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பொழுதும் ஒரு கிறிஸ்தவர், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்பொழுதும் நல்லதையே நினைக்கணும். ஏன் நல்லதையே நினைக்கணும்? ஏன்னா பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் நல்லதையே யோசிப்பார்கள். ஏன் நல்லதை யோசிக்க வேண்டும் என்றால் நல்லதை யோசிக்க முடியாத பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது, கெட்டதையும் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எவைகளெல்லாம் கெட்டதாக இருக்கிறது, எவைகள்லாம் நல்லதாக இருக்கிறது.
நல்லவைகளை நம் வாழ்க்கையில போட போட நல்ல காரியங்களை சிந்திக்க சிந்திக்க நம்ம சிந்தைக்குள்ளாக ஒரு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கும். நம்முடைய மனதில் ஒரு வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகிறது. ஆக எப்பொழுதும் நல்லதையே நினைக்க வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளில் சில வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு காட்டுகிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். முற்கோபி மதிக்கேட்டை செய்வான், துரு சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். துரு சிந்தனைனா கெட்ட சிந்தனை, கெட்ட யோசனை. சிந்தனையின் மூலமாகத்தான் நம்ம கெட்டதை யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, கெட்ட சிந்தனை உள்ளவன் எப்படி ஆகிறானா, கெட்ட சிந்தனை உள்ளவன் வெறுக்கப்படுவான். ஏன் ஒரு மனிதனுக்குள்ளாக கெட்ட சிந்தனை ஏன் வருது? கெட்ட சிந்தனை கொடுப்பது யாரு? கெட்ட எண்ணங்களை கொண்டு வருவது யாரு? கெட்ட கெட்ட காரியங்களை மனதில் போடுவது யாரு? நல்லா யோசிக்கணும். தேவனுடைய வார்த்தை எல்லாம் நமக்கு நல்ல எண்ணங்களை உருவாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை எல்லாம் வாழ்க்கையில நல்ல எண்ணங்களை உருவாக்குவது மட்டுமல்ல, நல்லதையே சிந்திக்க வைக்கிறது. ஏன் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நல்லதை சிந்திக்க முடியல? ஏன் கெட்டதை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம்? இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். அதே 14ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ரெண்டு காரியம் உண்டு. நல்லதனை யோசித்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிருபை இருக்கு, தேவ கிருபை இருக்கு, தேவனுடைய சத்தியம் உங்களுக்குள்ளாக இருக்குது என்பதை விலகிக் கொள்ள முடியும். நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து எத்தனை பேர் எவ்வளவா தெளிவா அறிஞ்சிருக்காங்க என்பதே நமக்கு புரியல. ஆனா ஆவியானவர் நமக்கு எப்போதுமே ஒரு தெளிவான எண்ணத்தை நமக்குள்ளாக தந்து கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே பரிசுத்தமான எண்ணத்தை நமக்குள்ளாக வைத்துக் கொண்டே இருப்பாரு. கெட்ட எண்ணங்களை வைக்க மாட்டாரு, தீமையான ஆலோசனையும் வைக்க மாட்டாரு. தீமையை யோசிக்கிறவர்கள் வாழ்க்கையில தவறிடுவாங்க. ஏங்க நீங்களும் நானும் சரி, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் ஏன் தீமையை யோசிக்கணும்? ஏன் கெட்டதை யோசிக்கணும்? ஏன் நல்லதை யோசிக்க மாட்டோம்? ஏன் நல்லதை யோசிப்பதற்கு சாத்தான் இடம் கொடுக்க மாட்டான்? ஏன்னா நம்ம தீமையை யோசித்து யோசித்து பழகினதுனால்தான் அநேக கிறிஸ்தவர்கள் தீமையையே யோசித்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க தீமையை யோசித்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல யோசனை வராது. நல்ல யோசனை உள்ளவங்களுக்கு தீமையான யோசனை வராது. ரெண்டும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க அதிகமாக தீமையான காரியத்தை நீங்க யோசிக்க 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 உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே சரிஞ்சு விழுந்துடும். ஒண்ணு. ரெண்டாவது, நாம் தீமையை யோசிக்க யோசிக்க நம்முடைய மனது கெட்டு போகும், நம்முடைய எண்ணங்கள் கெட்டு போகும். இது நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபை இருக்கிறது, தேவனுடைய சத்தியம் உள்ள இருக்கிறது. அப்ப தீமையை வெட்டி எறியணும். எதெல்லாம் தீமையான எண்ணங்கள் வருது, எதெல்லாம் தீமையா யோசிக்கிறீங்க, அது அப்படி நடந்துருமா, இது இப்படி நடந்துருமா, இல்ல கண்டதை யோசிக்கணும். ராத்திரில உட்கார்ந்துக்கிட்டு நிம்மதியை தூங்குறத விட்டுப்பட்டு அப்பதான் உட்கார்ந்து அப்படியே என்ன கடலுக்குள்ள முழுகிற மாதிரி உள்ள நீச்சல் அடிச்சு போயிட்டு எதையோ யோசிக்கிறது, அதை யோசிக்கிறது, இதை யோசிக்கிறது, அப்படி யோசிக்கிறது, இப்படி யோசிக்கிறது. நீங்க என்னத்தான் யோசித்தாலும் தேவனுடைய யோசனை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிற்கும். மற்றதெல்லாம் குப்பை. கண்ட குப்பையை நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஒன்னும் நடக்க போறதில்ல, ஒன்னும் நடக்க போறது கிடையாது. சத்தியத்தை அறிந்தவர்கள் தங்கள் மனதில் நல்லதை தான் யோசிப்பாங்க. சத்தியத்தை அறிந்தவர்கள் தங்கள் மனதில் ஒரு நாள் தீமையான காரியத்தை வைத்து யோசிக்க மாட்டாங்க. பைபிளை வாசிங்க, பழைய ஏற்பாட்டை வாசிங்க, புதிய ஏற்பாட்டை வாசிங்க,
மனதை பத்தி ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீ என்ன யோசிக்கிறாய்? இன்னைக்கு என்ன யோசிக்கிறாய்? சபையில உட்கார்ந்துக்கிட்டு சார் இப்ப பிரசங்கம் பண்ணுகிறேன், இந்த பிரசங்க நேரத்துல சிலருடைய மைண்ட் எல்லாம் எங்க போகுதுங்களா? சத்தியத்தை கேட்க விடாம பிசாசு மைண்டை திருப்பிடுவான். அதுதான் அவன் மேல அவளோட தந்திரமே என்ன? நீ வார்த்தையை கேட்காத, சபையில வந்து உட்காரு, பார்க்கிற மாதிரி பாரு, கண்ணை திறந்து. ஆனா எண்ணத்தை நீ பறக்க விட்டுடு, எண்ணத்தை வெளியே விட்டுடு. ஆனா கண்ணு விழிச்சிருக்கோம், உடம்பு உட்கார்ந்து இருக்கும். நம்ம நினைப்போம் எல்லாரும் இங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாரும் பிரசங்கத்தை கேட்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் தப்பு. இல்ல, நிறைய பேருடைய எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாக கவனம் செலுத்தாம சத்துருவாகிய சாத்தான் என்ன பண்ணுகிறான்? எண்ணத்தை திருப்புகிறான், வேறு பக்கம் திருப்புகிறான். வேறுடைய நம்முடைய எண்ணங்கள் வேறு பக்கம் போக ஆரம்பிக்கிறது. அதனால பிரசங்கம் அவங்களுக்கு கேட்டாலும் புரியாது. தேவ செய்தியை கேட்பதற்கு சாத்தான் பயங்கரமான தடை விதிக்கிறான் சபைக்குள்ளே. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். வாழ்க்கையில செழிப்பா இருக்கணுமா, வாழ்க்கையில நல்லா இருக்கணுமா? இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. மதுரையில ஜெகூர்பார்ல இருந்த ஒரு ஊழியக்காரர் மதுரைக்கு ஊழியத்துக்கு போயிருக்காரு. அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. இன்னும் பிரேதம் வரல. மறாத நாள் கேள்விப்படுறேன், கிளைங்கள ஒரு ஊழியக்காரர் மைல் அட்டாக் வந்திருக்குது. ஏன் தெரியுங்களா? வேக்சின் போட்டதுனால. இந்த ஃபைசர் வேக்சின் போட்டாங்க. ஃபைசர் தான் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஃபைசர் வேக்சின் போட்டது வந்து அது வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் உண்டாகலாம். அதனால எல்லாருக்கும் தயவு செய்து கை கூப்பி சொல்றேன், உங்களை நீங்களே நேசிக்கணும். உங்களை நீங்களே நேசிக்கலன்னா உங்களை யார் நேசிப்பா? உங்க உடம்ப நீங்க தான் பார்க்கணும். உங்க உடம்ப நீங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை மெடிக்கல் செக்அப் போறீங்களா? அது என்னத்துக்கு? 80 வெள்ளி தான். 80 வெள்ளி என்ன சொல்லணுமோ அதெல்லாம் பார்த்துடலாம். வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளோட கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது அதை பார்த்துக்கலாம். நமக்கு டைரக்டிங் இருக்கா எவ்வளோ இருக்குது, அல்லது சுகர் இருக்குதா எவ்வளோ இருக்குது, இப்பெல்லாம் அதெல்லாம் விட்டுறாங்க. அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு. போகும்போது பார்த்துக்குவாரு, அது எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாருங்க. ஆண்டவரே நமக்கு ஞானம் கொடுத்துருக்கிறாருங்க. நம்ம உடலை நம்ம கவனிக்கணும். நம்ம உடம்பு நல்லா இருந்தா நம்ம பூமியில வாழ முடியும், ஊழியம் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும். அதெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கணும். அதனால விட்டுறது, என்ன வந்தாலும் விட்டுறது, ஒன்றும் கவனிக்கிறது இல்லை. நல்ல கோழியா அடிக்கிறது, ஆடா அடிக்கிறது, எல்லாம் கொலஸ்ட்ரால் எல்லாம் போய் சேர்ந்துருது. கடைசியை பார்த்தா ஐயோ நான் வந்து கொலஸ்ட்ரால் வந்து எனக்கு 9 வந்துருச்சு. ஏன் வந்துச்சு? பிளட் டெஸ்ட் பண்ணியிருந்தா 9 இருந்தா ரெடியூஸ் பண்ணிக்கலாம்ல. நடக்கிறது இல்லை. சாப்பிட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துக்கிறது, நடக்கிறது இல்லை, வாக்கிங் போறது இல்லை, கொஞ்சமாவது கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யறது இல்லை, எல்லாம் விட்டுறோம். சிலருக்கு நேரம் எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் கூட செய்யலாமா? நான் என்ன சொல்ல வரேன், நம்ம உடலை நம்ம தான் பார்க்கணும். உங்களை நீங்க நேசிங்க. முதலாவது உங்களை நீங்க நேசிங்க. ஏன்னா உலகத்துல நிறைய நடக்குது, இப்ப பல காரியம் நடக்குது, வராத சீக்கிரம் வந்துருது. அப்ப அடிக்கடி நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம செக் பண்ணாக்கா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம உடம்பு இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இது இருக்குது, அப்படி இருக்குது, ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பாடை குறைங்க. 50 வயசுக்கு மேலே சாப்பாட்டை குறைங்க. நிச்சயமா உண்மையா சொல்றேன். இப்ப நான் சாப்பிடலாம் பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எங்க வீட்டுல சொல்லுவாங்க, என்னடா சின்ன பிள்ளைக்கு போற சோறு போட மாதிரி போட்டு சாப்பிட்றேன். குறைச்சிக்கணும். சாப்பிட்ட காலம் இருந்துச்சு, ஆனா குறைக்கணும். வச்சு வாங்குறது, வெளுத்து வாங்குறது, அப்புறம் என்ன ஆயிடும்? நம்மளை நாம நேசிக்கணுங்க. மைண்டு தான் கண்ட்ரோல். மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. சாப்பாட்டுல கூட மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். புரியுதுங்களா? என்ன சொல்ல நல்லதுக்கு சொல்றேங்க. நல்லது, நீங்க எல்லாம் வாழ்ந்து இருக்கணும், நீங்க எல்லாம் சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்புறம் அங்க பிடிச்சிக்கிச்சு, இங்க பிடிச்சிக்கிட்டு, இங்க இழுக்குது, அங்க இழுக்குது. ஏன் அங்க பிடிச்சிக்கிச்சு, இங்க பிடிக்குது, ஏன் இழுக்குதுனாக்கா எல்லாம் சாப்பாடு கோளாறு. உண்மையா சொல்றேன்.
அதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில நீங்க குறைச்சி கொண்டு வந்து பாருங்க. நம்முடைய மைண்டை சரியான நிலையில வச்சு அதெல்லாம் செஞ்சு பாருங்க. நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும். ஆண்டவர் சரீரத்துக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. சரீரத்தை நல்லா வச்சிருக்கணும், சுகமா வச்சிருக்கணும். அதனால நல்ல காரியங்களை நம்ம யோசிக்க பழகணும். நல்ல காரியங்களை மனதில் போட பழகணும். நல்ல காரியங்களை டெய்லி ஒவ்வொரு நாளும் நல்ல சிந்திக்கணும், நல்லதையே யோசிக்கணும். அதனால தான் தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ? தவறிடுவீங்க. ஏன்னா தீமையை ஒரு மனிதன் யோசிக்க 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 சடப்பைய சனிய சாத்தா வந்து உட்காந்துவான். அவன் நம்மளை நடத்துவான். நீ இப்படியே யோசி, நீ இப்படியே சிந்தி, நீ இப்படியே இரு அப்படின்னு நம்மள அவன் நடத்த ஆரம்பிப்பான். அதனால எப்பொழுதும் நல்லதையே நினைங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். உண்மை நான் சொல்றேன். எப்போதும் நீங்க நல்லதை நினைக்க 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 இந்த தீமையான யோசனைகள் உங்களுக்கு வரவே வராது. அப்படியே சாத்தான் தீமையான எண்ணங்களை கொண்டு வரும்போது பரிசுத்த ஆவியானவரை நீ யோசிக்கிற தப்பு, தீமை யோசிக்கிற வேண்டாம், நல்லதை யோசி, நல்லதை யோசி. உலகத்துல எவ்வளவு பேருக்கு கடவுளை அறியாதவங்க கூட உலகத்துல மனிதர்கள் நல்ல பேர் எடுத்திருக்காங்க. ஏன்னா நல்லதை செஞ்சிருக்காங்க நிறைய என்பதை பார்க்கிறோம். சகரியா புஸ்தகத்தை திருப்போம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். சகரியா புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குது. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்துக்கு பக்கத்துல இருக்கும் பாருங்க. சகரியா 8ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 17 வாசிக்கிறேன். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்திலே தீங்கி நினையாமலும். நான் சொல்றேங்க, இந்த வார்த்தையெல்லாம் நான் ரொம்ப விரும்புகிற வார்த்தைங்க. விரும்புகிற வார்த்தைனா உள்ளத்துக்குள்ளாக தைக்கிற வார்த்தைங்க, நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக பேசுகிற வார்த்தைங்க, நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக கிரியை செய்கிற வார்த்தைங்க, கடவுளுடைய வார்த்தை. இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தை. தேவ வார்த்தை தேவ ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை, நமக்குன்னு எழுதப்பட்ட வார்த்தை, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இதை படித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன போதிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை. அதனால்தான் வேதம் நமக்கு அற்புதமான ஒரு புஸ்தகம் என்பதை வாசிக்கிறோம். ஒருவனு பிறனுக்கு விரோதமாய் தன் இதயத்திலே தீங்கி நினையாமலும். யாருமே கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கே நினைக்கப்படாது. மற்றவங்க நமக்கு தீமை செஞ்சாலும், மற்றவங்க நமக்கு தீங்கை நினைச்சாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு நாள் தீங்கை நினைக்கவே கூடாது, தீங்கை விளைவிக்கவும் கூடாது. வினை விதைக்கிறவன் வினையை அறுப்பான், தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. வினை விதைக்கிறவன் வினையை அறுப்பான். அப்புறம் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் பைபிள் இன்னொரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 26 பார்த்தீங்கன்னாக்கா, குழியை வெட்டுகிறவன் அந்த குழியை விழுவான். இதெல்லாம் பைபிள் எழுதப்பட்ட வார்த்தைங்க. யாருக்கு நம்ம குழியை வெட்டுறோமோ, தெரியாம வெட்டுறோமோ, பதுங்கி வெட்டுறோமோ, குடிஞ்சி வெட்டுறோமோ, ராத்திரில வெட்டுறோமோ, நடுராத்திரில வெட்டுறோமோ, எதுவா இருந்தாலும் அந்த குழி நம்மளை பார்க்குது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. அந்த குழியிலே நம்மளே விழுந்துருவோம். நாம் எல்லாம் தேவ ஆவியை பெற்றவர்கள். நாம் எல்லாருமாக தேவனுடைய பிள்ளைகள். நாம் எல்லாருமாக தேவனுக்கு சொந்தமானவர்கள். நாம் எல்லாருமாக பரலோக பிரஜை உள்ளவர்கள். பரலோக பிரஜை. நாம் எல்லாரும் பூமிக்குரிய பிரஜை இல்ல, பரலோக பிரஜை. பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள். ஆனா இதெல்லாம் இருந்துச்சுன்னா பரலோகத்தில் போக முடியாது, என்டர் பண்ண முடியாது, நுழையப்பட முடியாது. ஏன்னாக்கா
இதெல்லாம் இருந்துகிட்டு கடவுளையும் நம்ம ஆராதிக்க முடியாது, வணங்க முடியாது, பணிந்து கொள்ள முடியாது. அப்ப நான் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் என்னதான் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொய்யானை இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். அப்ப எப்பொழுது நல்லதையே நினையுங்கள். இது நமக்கு வருமா? வரும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நினைவுகள் எல்லாம் நமக்கு நல்லதையே நினைக்க சொல்றார், நல்லதையே நினைக்க சொல்றார், நல்லதையே யோசிக்க சொல்றார். செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. நான் வாழ்க்கையில பல அனுபவங்களை பெற்ற நான் ஒரு மனுஷன், பல அனுபவங்கள். ஆனா அதுக்கு மத்தியில நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னாக்கா, வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். வசனம் எனக்கு என்ன சொல்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வசனம் போதிப்பதை வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணுகிறேன். அதனால தான் நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்க, துன்மார்க்கனா இருந்தாலும் அவன் கெட்டவனா இருந்தாலும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். நீங்க ஆசீர்வதிக்க தான் சொன்னீங்க. அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இதை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தை போய் திருப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 30ஆவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். நல்லதை நம்முடைய மனதிலே நாம யோசிக்க வேண்டும், நல்லதை நம்முடைய மனதிலே நாம் நினைக்க வேண்டும் என்பதை வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம் பாருங்க. 30. அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். இந்த மேல வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி, மாறுபாடுனா எதிரானவைகள், தவறானவைகள், சரியில்லாதவைகள் அவன் யோசிக்கும்படி அவன் செயல்படுகிறான். அப்ப எனக்கு அருமையான முதல் காரியத்தில் நாம் எப்பொழுதும் நல்லதையே சிந்திக்கணும். இரண்டாவது சொல்லுகிறேன், இரண்டாவது காரியம், வெற்றியும் தோல்வியும் நம்முடைய எண்ணங்களில் தான் பொறுத்து உள்ளது. என் எண்ணத்தை பொறுத்து தான் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியுமா அல்லது தோல்விகரமான வாழ்க்கை வாழ முடியுமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். எப்படி ஜெயிப்பான்? எப்படி உலகத்தை ஜெயிப்பான்? உலகத்தை ஜெயிப்பானா உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான தீய காரியங்களை அவன் ஜெயிப்பான். உலகத்தில் காணப்படுகிற பிசாசுடைய தீய எண்ணங்களை அவன் ஜெயிப்பான். அவன் தேவனால் பிறந்தவன், அவனால் ஜெயிக்க முடியும். அப்ப வசனமே சொல்லுகிறது, நாம் தேவனால் பிறந்தவர்கள், நம்மளால் ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசமே அவனை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமுள்ள மனிதனாக மாற்றும். பைபிள் அவருக்கு தோல்வியை பத்தி பேசல. பைபிள் நல்லா படிங்க, தோல்வியை பத்தி பைபிள் பேசல. பைபிள் வெற்றிகரமான வாழ்க்கையை பத்தி பேசுகிறது, ஜெயமான வாழ்க்கையை பத்தி பேசுகிறது. கிறிஸ்தவர்கள் முன்னோக்கி போகணும், முன்னேறி போகணும். கிறிஸ்தவர்கள் தடைகளை உடைக்க ஆரம்பிக்கணும். எவ்வளவு மழை போல பிரச்சனைகள் காரியங்கள் வந்தாலும் கிறிஸ்தவர்கள் நிற்க பழகணும், நின்று யுத்தம் செய்ய பழகணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க பழகணும். விடாமுயற்சியா ஜெபிக்கணும், விடாப்பிடியா ஜெபிக்கணும். கர்த்தர் பதில் கொடுக்கிற வரைக்கும், கர்த்தர் விடுதலை கொடுக்கிற வரைக்கும், கர்த்தர் தடைகளை உடைக்கிற வரைக்கும் விடாப்பிடியா ஜெபிக்கணும். ஒரு மிஷினரி இந்தியா தேசத்துல, வெளிநாட்டு மிஷினரி, வெள்ளைக்காரர் இந்தியாவுக்காக இந்தியாவில் வந்து ஊழியம் செஞ்சாரு. அவரை சிறைச்சாலை கொண்டு போட்டானுங்க. அவர் சிறைச்சாலை இருந்து அவர் எந்த நோக்கத்துக்கு தரிசனத்தோட இந்தியாவுக்கு வந்தாரோ அதை அவரால் நிறைவேற்ற முடியல. ஆனா ஜெயில இருந்து கொண்டு சாகர வரைக்கும் இந்தியாவை ரட்சிக்கணும், இந்தியாவை ரட்சிக்கணும், இந்தியாவை ரட்சிக்கணும், இந்தியாவில் இருக்கிற மக்களை ரட்சிக்கணும், இந்தியாவில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கணும், இப்படியே அவர் சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலை ஒரு வாலிபர் தான்.
அந்த வாலிபனோட ஜெபத்தை கேட்டு இவர் ஜெபித்து ஜெபித்து வயசாயிடுச்சு, அப்படி இறந்துட்டாரு. அந்த வாலிபன் வெளியே வந்து அந்த ஜெபத்தின் மூலமாக அந்த வாலிபன் இந்தியாவில் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தான். அவருடைய விடாமுயற்சி என்ன, அவர் மனதில் இருக்கிறது என்ன, இந்தியாவில் இருக்கிற மக்கள் சுவிசேஷத்தை அறிய வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும், இந்தியாவில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணம் உள்ளே இருந்தது. ஜெயிலில் இருந்தாலும் அது ஒரே எண்ணம் தான். நான் சொல்றேன், நீங்க மிஷனரி வாழ்க்கைய புஸ்தகத்தை படிங்க. ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழ்ல இருக்குது, படிங்க, படிச்சு பாருங்க. உணர்ச்சிகள், அதாவது நம்முடைய ஆன்மீக உணர்வுகளை தூண்டக்கூடிய புஸ்தகங்கள், அவங்க கடந்து போன பாதைகள். அப்ப என்ன மாதிரியான சிந்தை உள்ளவர்களாக இருந்திருக்காங்க முதலாம் நூற்றாண்டு காலத்தில் இருக்க மிஷனர்கள். பயங்கரமான காரியங்கள் செய்ததுக்கு என்ன காரணம்? ஒரே நோக்கம், இயேசுவை அறிவிக்க வேண்டும், இரட்சகராக இயேசுவை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை மக்கள் விலகிக் கொள்ள வேண்டும், அதன் மூலமாக விடுதலை அடைய வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணம், ஒரே நோக்கம். அதனால்தான் மிஷனர்கள் உலகத்தை விட்டு வந்தார்கள், தேவனுக்காக அர்ப்பணித்தார்கள், தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. ஜான் வெஸ்லி, ஜிம்மிஸ் மிகல்பெத்துல 19 பணத்தை, செத்து போன பணத்தை உயிரோடு எழுப்பின மனிதன். ஆனா அவருக்கும் பலவீனம் இருந்தது, இடுப்பு குறுக்கு வலி இருந்ததாம். பிரசவம் பண்ணி கொண்டே இருப்பாராம், வலி தாங்க முடியாதாம். திரைக்கு பின்னால போயிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாராம். அப்புறம் வந்து நிற்பாராம். அந்த காலத்து மிஷினரி, நான் படிச்சிருக்கேன் மிஷினரி வாழ்க்கை புஸ்தகங்களை. நான் சொல்றேன், நம்மளாம் அவங்க தூசி ஆக மாட்டோம். உண்மையிலே அந்த காலத்து ஊழியர்கள் செய்த ஊழியம் தூசி ஆக மாட்டோம். நம்மளாம் என்னையே சேர்த்தான் சொல்றேன். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு, பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு என்னை ஏவுகிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள ஏவுகிறதுனால என் மனதை சரியா வச்சிருக்கிறேன், என் சிந்தையை சரியா வச்சிருக்கிறேன். அதனால எனக்கு இயேசுவோட சிந்தை எனக்குள்ள இருக்குது. அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, பயங்கரமா வாழ்ந்திருக்காங்க. சாது சுந்தர் சிங்கோடைய வாழ்க்கை சரிதையெல்லாம் படிச்சு பார்த்தீங்களா தெரியாது, படம் பார்த்தீங்களா தெரியாது. கொடூரமான பாதையில கடந்து போன மனுஷங்க, பயங்கரமா. ஒரு மாதிரி காட்டு வழியா கொண்டு போய் வந்துட்டார், காட்டு வழியா வந்துட்டார். ஒரு புலி வந்துருச்சு அடிக்கிறதுக்கு. அவர் அப்படியே மரத்தடியில் கீழே உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். புலி அப்படியே படுத்துட்டு இவர் எழுச்சி அப்படி போயிட்டார். இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க. என்னங்க வாழ்க்கை, இப்படி வாழ்ந்துருக்காங்க. இப்போ தானியல் சிங்கக்கூண்டில் கூட போட்டாங்க. ஏறக்குறைய 90 வயசு. சிங்கம் அடிச்சு சாப்பிட்டு இருக்கணும். தானியல் பயந்தார், ஐயோ கை காலம் நடுங்குச்சா, நம்ம சாதத்துக்கு பயப்படுறவன், இன்னும் வாழணும், இன்னும் வாழுங்க வாழுங்க, போகிற நேரத்தில் போயிருங்க. நீங்களும் சரி, நாளைக்கு போகிற நேரத்தில் போயிட வேண்டியதான். இல்லை நான் இருப்பேன், நான் விட்ட மாட்டேன், நான் இருப்பேன். இன்னும் என்னத்துக்கு போயிருக்க போறப்ப? இசைக்க ராஜாவுக்கு 15 வருஷம் எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. ஆண்டவர் கூப்பிட்டாரு, மரியாதை போயிருக்க வேண்டியதானே. ஏசாயாட சொல்லிட்டாரு தீர்க்கதரிசி மூலமா, வீட்டுக்கெல்லாம் கவனி, எல்லாத்தையும் சரிப்படுத்து, ஒழுங்குபடுத்து அப்படின்னாரு. பாருங்க, மனிதன் சாகிறதுக்கு முன்பதாவது கூட வீட்டு காரியத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்த சொல்றாரு. இவ்வளவு ஞானம் உள்ள ஆண்டவர் பாருங்க. நம்ம வீட்டு காரியத்தையும் ஒழுங்குபடுத்த மாட்டோம். வீட்டில் இருக்கிற மனைவி பேர்லையும் எதுவும் எழுதி வைக்க மாட்டோம். நான் இப்போ சொல்கிறேன், நீலாளி சொல்கிறேன், உயில் எழுதுவீங்க, வயசாகிடுச்சா உயில் எழுதுவீங்க. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப பேர் செய்கிறதில்ல. இல்லை ஃபஸ்ட் நான் ஈஃபேப்பை இன்னும் யார் பேரில் நான் எழுதி வைக்கல, எழுதி வெயி வைக்காம போயிடாத. திடீர்னு போயிட்டு யாருக்கு பிரச்சனை இல்லை, நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஞானமாய்
வாழ பழகணும். பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகள் ஞானமாய் வாழ பழகணும். எல்லாம் தெரிஞ்சுக்க, நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க. நாம் ஞானமா வாழும் பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. அதனால கருமையிலே வெற்றி வாழ்க்கை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை. நான் அடிக்கடி அதை சொல்றேன், ஆண்டவரே எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக சொல்லணும். எனக்கு விரோதமாக குற்றப்படுத்துகிற எல்லா பிசாசு வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். நான் அடிக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை நான் அடிக்கிறேன். ஜெயிக்கணும். வாழ்க்கையில ஜெயிக்க பழகணும். என்ன காரியமாக இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிக்க பழகணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யூத ராஜசிங்கம். அவர் ஜெயித்தாரு, உலகத்தை ஜெயித்தாரு, சாத்தானை ஜெயித்தாரு. நம்மளால ஜெயிக்க முடியும். புளிக்கு பிறந்தது பூனையாகுமா? புலிக்கு பிறந்தது பூனையாகாது. யூத ராஜசிங்கத்துக்கு பிறந்தது யூத ராஜசிங்கமா இருக்காது. அது ஒரு நாள் புலியா மாறாது. அப்படி மனதில் போடணும், எண்ணத்துல போடணும். ஆண்டவரே, நீ யூத ராஜசிங்கம் ஆண்டவரே, அந்த ராஜசிங்கத்துடைய பிள்ளை நான் ஆண்டவரே. நீ ஜெயித்தீர், நானும் ஜெயிப்பேன், நிச்சயமா ஜெயிப்பேன். நான் முன்னேறுவேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகமாக இருப்பேன் சொல்லணுங்க. சொல்லணும். விட்டுட்டு ஐயா வாடா பிசாசு, வாடா பிசாசு அப்படி சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு ஜெயமான வாழ்க்கை தருவதற்கு வேண்டிய வாழ்வதற்கு வேண்டிய வார்த்தைகளை பைபிளே வச்சிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் நம்ம படிக்கும் போது, நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, நம்மளோட வாழ்க்கையில நாம வெற்றியும் தோல்வியும் எங்க உண்டாவது? இங்கதான் வருது, இங்கதான் வருது. கானான் தேசம் 12 பேர் போனானுங்க. சொல்லி முடிச்சிடறேன். 12 பேர் போனாங்க கானானுக்கு வேவு பார்க்கறதுக்கு. போனவர்கள 2 பேர் தான் சரியான எண்ணம், முற்போக்கான எண்ணம், பாசிட்டிவ் திங்கிங்ல இருந்தானுங்க. 10 பேர் நெகட்டிவ் திங்கிங். ஐயோ ஜெயனுக்கு இருக்கானுங்க, முடியாது. எங்க வந்துச்சு? முடியாது. மனதில் வந்துருச்சு, முடியாது முடியாது. போய் கெட்ட செய்தியை பரப்பினானுங்க. இந்த 10 பேருக்கு 2 பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேரு முடியும்னா கர்த்தர் இருக்கிறார், முடியும். 10 பேர் என்ன சொன்னாங்க? முடியாது. ஜெயன் இவனுகிட்ட நம்ம நிக்கிறது. மனதை சரிப்படுத்துங்க, எண்ணங்களை சரிப்படுத்துங்க. முடியாதுன்னு சொல்லாதீங்க. கிறிஸ்தவர்கள் முடியாதுன்னு சொல்லாதீங்க, முடியும்னு சொல்லுங்க. என்னால முடியும்னு சொல்லுங்க. உன்னால முடியும் தம்பி, நிச்சயமா முடியும் தம்பி, என்னால முடியும். வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு நினைக்கிறியா? யார் சொன்னா? உன் மனது சொல்லுது, உன் எண்ணம் சொல்லுது. ஏன் வாழ்க்கையில முன்னேற முடியாது, எவ்வளவுதான் அப்படின்னு உன் மனது சொல்லுது. நான் இவ்வளவுதாங்க, இதுக்கு அங்கிட்ட இஞ்சி கூட என்னால மேல எந்திரிக்க முடியாதுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுங்களா? உங்க சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு என்னால இதுக்கு மேல தாண்ட முடியாதுங்க அப்படின்னு உங்க மனது சொல்லுது. அதனால தாண்டாமலே உட்கார்ந்து இருக்குங்க. தாண்ட முடியும் சொல்லுங்க, நிச்சயமாக உங்களால தாண்டி போக முடியும். இந்த மனது அபார சக்தி வாய்ந்தது. இதை நாளுக்கு நாள் நீங்க புதிதாக்கி கொண்டே வரணும். நாளுக்கு நாள் எப்படியே புதிதாக்குறது? நாளுக்கு நாள் வேத வசனத்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வேத வசனத்தை மனதில் வைத்து யோசித்து தியானம் பண்ணி அதையே நீங்க சொல்ல ஆரம்பிங்க. நிச்சயமாக தாண்டாத மலையெல்லாம் தாண்டி போயிருங்க. நீங்க சொல்லணும். தாண்டி சொல்றான், மாலை ஒரு மகளை தாண்டுவேன். அவன் சொல்றான் பாருங்க, அவன் என்ன பாருங்க, ஆண்டவரே உம்மால ஒரு மதலை தாண்டுவன் ஆண்டவரே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஆண்டவரே அப்படிலாம் சொல்றான். இங்கதான் ரகசியம் இருக்குது. நீங்க செஞ்சு பாருங்க, சொல்லி பாருங்க. நிச்சயமாக வெற்றியும் தோல்வியும் நம்முடைய எண்ணங்களில் பொறுத்தே இருக்கிறது.
வெற்றிகரமான காரியத்தை மனதில் போட ஆரம்பிங்க. நிச்சயமாக வாழ்க்கையில நீங்க மேல உயர்ந்துகிட்டே போவீங்க. கழுக பாருங்க, கழுகுக்கு 7 விதமான தன்மை இருக்குது. 7 விதமான தன்மை. அது எதுக்குமே அஞ்சாது. நெஞ்சம் படைச்ச கழுகு. அதான் கழுகை ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு தூரத்துல பறந்தாலும் அதோட பார்வை அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். கரெக்டா பார்க்கும். பிடிக்கிறத கரெக்டா பிடிக்கும். அது ஆட்டு குட்டியா இருந்தாலும் கூட, ஆடா இருந்தாலும் அது பாருங்க, மனதில் பாருங்க, என்னால இதை தூக்கிட்டு போக முடியும். அந்த மைண்ட் பாருங்க, என்னால தூக்கிட்டு போக முடியும், பிடிச்சு தூக்கி போடுத. அந்த மாதிரி இருக்கணுங்க. எப்படி இருக்கணும்? ராஜாவுக்கு பிறந்த பிள்ளை ராஜா மாதிரி இருக்கணும். ராஜாவுக்கு பிறந்த பிள்ளைங்க நம்மளாம் ராஜா மாதிரி தான் இருக்கணும். அப்ப ராஜாவோட எண்ணம், ராஜாவோட சிந்தனை, ராஜாவுடைய காரியமெல்லாம் எப்படி இருக்குமோ அது போல நம்ம இருக்கணும். அப்படி மாதிரி நீங்க வாழ்ந்து பாருங்க. நீங்க தான் நாட்டுக்கு ராஜா. காட்டுக்கு ராஜா இல்ல, அது சிங்கம். உங்க வீட்டுக்கு நீங்க தான் ராஜா. உங்க தேசத்துல நீங்க தான் ராஜா. அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உள்ளத்துல போட்டுங்க, நான் ராஜா. அப்பனா உங்களுக்கு என்ன இன்னைக்கு சிந்தனை வரும்? ராஜா ஒரு நாளும் கோட்டை போட்டுக்கிட்டு அல்லூர் கங்கல உட்கார்ந்து சாணம் பண்ணணும். பாத்துறீங்களா? கோட்டை போட்டுக்கிட்டு அல்லூர் கால்வாய் லோங்காங் அதுல உட்கார்ந்து சாப்பிடுவானா? ஏன்னா அவனுக்கு என்ன எண்ணம் இருக்குது? நான் ராஜாவோட பிள்ளை, நாங்கெல்லாம் உட்காரக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சு பாருங்க, நான் இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க உட்காரக்கூடாது. ஏன்னா அவனோட மனதில் என்ன இருக்குன்னா, நான் ராஜாவுடைய மகன். அந்த மாதிரி யோசிங்க, அந்த மாதிரி சிந்திங்க. நீங்க ராஜாவோட மகனோட ராஜா மகன் மாதிரியே இருப்பீங்க. உங்களை பார்க்கறவா ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க. வித்தியாசமா இருக்காங்க, வித்தியாசமா இருக்காங்க. சிந்திக்கிறதெல்லாம் வித்தியாசமா மாறிடும், யோசிக்கிறதெல்லாம் வித்தியாசமா மாறிடும். முடிக்க மாட்டீங்களான்னு இப்ப பாக்குறீங்க. ஆனா கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய எண்ணங்களை சரியா வைக்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டானது தெரியுமா? முதல் ஆரோக்கியம் சரீரத்தில் உண்டாகும். உங்க எண்ணம் சரியா இருந்துச்சுன்னா இந்த சரீரத்துல கரெக்டான ஒரு சுகம் உண்டாகும். ஏன்னா இங்க தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. ரொம்ப இங்க தான் பிசாசு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வைக்கிறோம். இங்கே தான் நம்மளை சோர்வா உண்டாக்குறோம். இங்கே தான் பலவீனத்தை உண்டாக்குறோம். இங்கே தான் முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். இதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மனதில் போட்டு இந்த மாதிரி எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக 100% உங்கள் வாழ்க்கையில வெற்றியை தான் நீங்கள் பார்ப்பீங்க. வெற்றியை தான் பார்ப்பீங்க. எல்லாரும் எழுந்திருக்கலாம். நன்றி ஆண்டவர்.